ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி உங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நான் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா தீயல், ரசம், முட்டைகோஸ் துவரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல். இதுதான் நான் மத்தியானம் சாப்பிட்டது. நீங்கள் என்ன மத்தியானம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு விடுகதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு விடுகதை கேட்குறேன். அந்த விடுகதைக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது, மேலெல்லாம் வெண்சாம்பல், மேவு சிவபக்தி அல்ல, ஆடாமல் அசையாமல் அங்கங்கே படுத்திருக்கும், ஆளரவும் கேட்டாலும் அச்சமில்லை என்றிருக்கும், அது என்ன? நான் திருப்பி ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சரிங்களா? மேலெல்லாம் வெண்சாம்பல், மேவு சிவபக்தி அல்ல, ஆடாமல் அசையாமல் ஆங்காங்கே படுத்திருக்கும், ஆளரவும் கேட்டாலும் அச்சமில்லை என்றிருக்கும், அது என்ன? அப்படிங்கிறது தான் விடுகதை. நான் உங்களுக்கு கேட்டிருக்க விடுகதை. இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து போன வீடியோவில் நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். அந்த விடுகதைக்கு கொஸ்டின் சொல்லி அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நீங்களும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, பச்சை பசேல் என்று பட்டுப்பாய் விரித்தது போல் பார்வைக்கு தான் தோன்றும், பறித்து உண்ண மனம் விரும்பும், அது என்ன? சரிங்களா? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், அது ஆன்சர் சொல்லிடுறேன். பச்சை பசேல் என்று பட்டுப்பாய் விரித்தது போல் பார்வைக்கு தான் தோன்றும், பறித்து உண்ண மனம் விரும்பும், அது என்ன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீரை பாத்தி. சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லை, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நான் எந்த ஒரு வீடியோ போடல உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு என்னன்னா, கான்ஃபிடண்ட்டாக இருங்க மக்களே, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஸோ வந்து நான் வந்து அவங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ மக்களே. பை மக்களே.